அனைவருக்கும் வணக்கம். வாசிப்பவர் ஸ்ரீமதி செல்லம்மாள். எழுத்தாளர் திரு எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய உப பாண்டவம் நூலை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். கதையின் அத்தியாயம் புலன் இரவு. திருதராஷ்டிரன் வாழ்வின் கடைசி நாளின் முன்பாக தனது தகப்பனை கண்டுவிட வேண்டுமென ஆசை கொண்டவனாக இருந்தான். சஞ்சயன் எங்கிருந்தோ வியாசனை வர செய்திருந்தான். வியாசர் நடந்த நிகழ்வுகளின் தொடர்பு அற்றவரைப் போல தனது மூத்த குமாரனை கண்டார். அவன் இப்போதும் துக்கம் மீறியவனாக இருப்பதால் எது அவன் மனதை ஆக்கிரமித்து இப்படி அலைக்கழிக்கிறது என கேட்டதற்கு திருதராஷ்டிரன் தான் தனது புதல்வர்களோடு ஒரே ஒருமுறை பேசிவிட்டால் சமாதானம் கொண்டு விடுவேன் என்றான். அதை கேட்ட காந்தாரியும் தான் தனது சகோதரனை ஒரே ஒரு முறை பார்த்தறிய வேண்டும் என்றாள். எல்லா ஸ்திரீகளும் தங்களை விட்டுப்போன கணவர்களையும் குழந்தைகளையும் சகோதரர்களையும் காணும் துக்கம் பெருகியபடி இருந்தனர். துக்கம் யாவர் உடம்பிலும் ஓடிக்கொண்டே இருப்பதை கண்ட வியாசர் ஒரே ஒரு இரவு மட்டும் அவர்கள் தாங்கள் பிரிந்தவர்களை காணலாம் கூடலாம் எனவும் அந்த சாத்தியத்தை தான் நாளை இரவு கங்கையில் நிகழ்த்தி காட்டுவதாக சொல்லி போனார். பெண்களும் ஆண்களும் பல்லாயிரக்கணக்கில் நதியின் முன் பகலிலே வந்து குவிந்து காத்திருந்தனர். அன்றைய பகல் மிக மெதுவாக கடந்தது. திருதராஷ்டிரன் தனது புத்திரர்களை காணுவதற்காக காத்திருந்தான். பாஞ்சாலி தனது பிள்ளைகளை காண வந்திருந்தாள். குந்தி தனது மகன் கர்ணனை நேசம் கொள்ளவும், காந்தாரி தனது சகோதரன் சகுனிக்காகவும், பீமன் கடோத்கஜனுக்காகவும், உத்தரை தனது பிரிய காதலன் அபிமன்யுவுக்காகவும், தேரோட்டிகளின் மனைவிகள் தங்கள் கணவர் முகம் காணவும், போரில் தங்கள் யானைகளை இழந்த யாவரும் கரிய யானை உயிர்ப்பித்து வரக்கூடிய இரவிற்காகவும் காத்திருந்தனர். சஞ்சயன் மட்டும் சலனமில்லாமல் இருந்தான். அவன் ஒரு யுத்த சாட்சி. அவன் யுத்தத்தின் துக்கத்தை விட இந்த உயிர்ப்பித்தல்தான் மிகுந்த துக்கத்தை ஏற்படுத்திவிடும் என அறிந்தவனாக செய்வதறியாது நின்றான். நதி எப்போதும் போல சுழித்து ஓடிக்கொண்டே இருந்தது. நதியின் மீது பல்லாயிரம் கண்கள் ஊர்ந்து சென்றன. நீரினுள் இருந்து குமிழ்கள் பிறப்பது போல அவர்கள் பிறந்து வந்து விடுவார்கள் என காத்திருந்தார்கள். பகல் மிக மிக மெதுவாக கடப்பதாக பொறுமையற்ற ஸ்திரீகள் ஏசி கலைந்தனர். துக்கம் பிடித்த பெண்களில் யார் இளவரசி, யார் வண்டியோட்டியின் மனைவி, யார் சூதப்பெண் என்ற பேதமில்லை. மாலை சரிய துவங்கியதுமே அவர்களின் காத்திருத்தல் எல்லை மீறிவிட்டது. சஞ்சயன் தனது புலனால் முன்பே நடக்கப் போவதை அறிந்துவிட்டான். இரவு துவங்கப் போவதன் குறிகள் தென்பட துவங்கின. பறவைகள் கூடு திரும்பின. திருதராஷ்டிரன் நீண்ட நாளின் பின்பு சஞ்சயனிடம் கேட்டான். சஞ்சயா, இந்த ஒரு பொழுது மட்டும் எனக்கு பார்வை வந்து போக கூடாதா? வியாசன் நதியிலிருந்து எதையும் உருவாக்கப் போவதில்லை. யாவரையும் இருளில் மூழ்கிட செய்து அவரவர் மனதில் புதையுண்ட உருவங்களைத்தான் விழித்தெழ செய்யப் போகிறார் என உணர்ந்தவன் போல சஞ்சயன் பார்த்து கொண்டே இருந்தான். இரவு கூடியது. ஆண்களும் பெண்களும் நதிக்கரையில் நிரம்பி இருந்தனர். திருதராஷ்டிரன் தனது 100 பிள்ளைகளை கண்டான். யுத்த ரணம் ஏதுமற்று சாந்தமுற்றவர்களாக அவர்கள் மௌனமாக இருந்தார்கள். குந்தி கர்ணனின் முகம்பாவத்தை பார்த்தபடியே இருந்தாள். உத்தரை அபிமன்யுவின் தோளில் பொதிந்து கண்ணீர் விட்டாள். நதியிலிருந்து உயிர் பெற்று வந்த எவரும் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. துக்கம் மீறியவர்கள் தாங்களாக பேசியபடியும் அணைத்து கொண்டும் உணவு ஊட்டியும் கேசம் தடவியும் அழுது கதறியும் உறவாடியபடி இருந்தனர். தங்கள் சகோதரர்கள் கணவனைப் போல இருந்த அவர்கள் ஏன் இத்தனை நிசப்தமாக இருக்கிறார்கள் என புரியவில்லை. ஒரு சைன்யம் நதியிலிருந்து புறப்பட்டு வெளியே வந்து கொண்டே இருந்தது. ஒரு யானை ஒன்று மெல்ல நீரில் அசைந்து அசைந்து வெளிப்பட்ட போது யானைக்கு உரியவன் மிக சந்தோஷமுற்று அதனை கட்டிக்கொள்ள இரு கைகளையும் விரித்து நெருங்குகிறான். தன் பற்களால் யானையை கடித்து சந்தோஷம் கொள்கிறான். யுத்தத்தில் பலியான யாவும் உயிர்ப்பு பெற்று நதிக்கரையெங்கும் நிரம்பியிருந்தது. இவை யாவும் ஒரு மாய தோற்றம் என உணர்ந்த சஞ்சயன் மட்டும் கலைந்து விடுங்கள் என கத்திக்கொண்டிருந்தான். தங்கள் மனம் சமாதானம் கொள்ளும் மட்டும் பேசிக்கொண்டார்கள். ஒருவரை ஒருவர் அணைத்து கொண்டார்கள். ஆனாலும் பிரிந்துவிடப் போகிறார்கள் யாவரும் என்ற துயரம் அதிகமாகிய ஸ்திரீகள் இட்ட கூக்குரல்கள் பொழுது விடுவதற்கான இருள் களைய துவங்கியதும், வெளிவந்த யாவரும் நதி நோக்கி திரும்பவும் உள்ளே போக துவங்கியதும், ஸ்திரீகள் உணர்ச்சி மீறியவர்களாக தாங்களும் உடன் வருவதாக தண்ணீரினுள் மூழ்கினார்கள்.
எண்ணிக்கையற்ற பெண்களும் முதியவர்களும் தண்ணீரில் மூழ்கி சாகும் காட்சியை காண சகிக்காது சஞ்சயன் காப்பாற்றும்படி கூக்குரலிட்டான். அது எவர் செவியையும் தீண்டவே இல்லை. கூச்சல் மீறியதாகிறது. சஞ்சயனும் தனது புலனால் முன்பே நடக்கப் போவதை உணர்ந்த போதும் நதிக்குள் யாவும் திரும்பிக் கொண்டிருந்தன. வீரர்கள் நதியினுள் சென்று மறைந்தனர். துக்கம் மீறி மயங்கிய பெண்களும் பிரிவின் முன் செயலற்ற மனிதர்களும் நிரம்பிய நதிக்கரையில் மறுநாளில் சூரியன் வந்தபோது இறந்த மிதந்து போன பெண்கள் வேறு வேறு தொலைவுகளில் புதர்களில் நதியில் ஒதுங்கி கிடப்பதை கண்டபடி நகர்ந்தது. யாவரையும் விட சஞ்சயன் மிக துக்கம் ஏற்பட்டவனாக கத்தி ஓய்ந்தான். திருதராஷ்டிரன் மற்றும் பாண்டவ வம்சத்தின் ஆசை இந்த தேசத்து பெண்களின் பலரையும் பலிகொண்டு விட்டதே என புலம்பினான். திருதராஷ்டிரன் தனது தவற்றை உணர்ந்து கொண்டு விட்டான். நதி முந்தைய நாளின் சுவடு ஏதுமின்றி ஓடிக்கொண்டிருந்தது. நான் நதிக்கரையில் அமர்ந்திருந்தேன். இதனுள் ஒரு பெரிய சைன்யமே புதைவு கொண்டு உள்ளது என்பதை காண வேண்டி காத்திருந்தேன். நதியின் அடி ஆழத்தில் இப்போதும் குதிரைகளின் ஓசை கேட்கத் துவங்கியது. பின் அது நெருங்கி வந்தது. நதியிலிருந்து குமிழ்கள் வெளியேறி வரத் துவங்கின. குதிரைகள் ஓடும் குளம்படி ஓசைகள் இரவில் அதிகமாக கேட்கிறது என படகோட்டி சொல்லிப் போனான். நான் நதிமுகத்தில் காத்து கொண்டிருந்த போது இரவில் எங்கிருந்தோ ஸ்திரீகளின் விம்மல் ஓசையை கேட்டுக்கொண்டிருந்தேன். அதன் பிறப்பிடம் எது என அறிந்து கொள்ள முடியவே இல்லை. கதையின் அடுத்த அத்தியாயம் வனாக்னி. கானகம் எந்த மனிதனையும் உருமாற்றிவிடக்கூடியது. திருதராஷ்டிரன் தனது சுபாவத்தை முற்றாக கலைத்திருந்தான். நீண்ட நாட்களுக்குப் பிறகு 2 ஸ்திரீகளும் பரஸ்பரம் பேதமற்றவர்களாக ஒன்று சேர்ந்தார்கள். வனம் அவனுக்கு சாந்தம் தருவதாக இருந்தது. பெண்கள் இருவரும் கனிகளை உண்பதை கூட விலக்கிவிட்டார்கள். காந்தாரி அரண்யத்தை தனது மாளிகையை விடவும் மிருதுவானதாக அறிந்துவிட்டாள். திருதராஷ்டிரன் கடந்த காலத்தில் எதையும் நினைவில் படரவிடாமல் காற்றைப் போல எதிர் சென்று கொண்டே இருக்க வேண்டுமென விரும்பினான். மழை காலங்களில் பகலும் இரவும் காற்று ஒடுங்கிய வெளியில் மழை பிடித்து கொண்டபோது ஓலை குடைகளை ஏந்தியபடி அவர்கள் விருட்ச மறைவில் நின்று கொள்வார்கள். கானக மழை எளிதில் அடங்குவதில்லை. மின்னல் வெட்டுவதும் இடியின் பேரோசையும் வெடித்த மழை நாட்களில் இரவிலும் கூட மழையின் தூறல் இருந்து கொண்டே இருக்கும். பசுமையும் குளிர்ச்சியும் ஏறிய வெளியில் ஒடுங்கி கிடப்பார்கள். உடலில் முன்னில்லாத இரத்த வேகம் மாறி ஓடுவதை திருதராஷ்டிரன் உணர்ந்திருந்தான். இன்றைக்குத்தான் பிறந்திருந்த பூச்சிகள் இடைவிடாமல் சப்தமிட்டன. நெடிய முதுமையில் அவர்கள் காத்து கொண்டே இருந்தார்கள். எப்போதாவது தங்களை வந்து பார்த்து செல்லும் யுதிஷ்டனை கூட அவர்கள் நிறுத்திவிட்டார்கள். கோடை துவங்கியிருந்தது. காற்றடி காலம் வந்திருந்தது. மலையின் தொலைவில் எங்கோ நெருப்பு பற்றி கொண்டு சடசடக்கும் ஓசை கேட்டது. வன நெருப்பு அவிழ்ந்து விட்டால் அது எளிதில் அடங்காது என வேடுவன் ஒருவன் சொன்னான். அந்த நெருப்பின் வருகைக்காக காத்திருந்தவர்களைப் போல கேட்டாள் காந்தாரி. அது எரிந்து கொண்டே இருக்குமல்லவா? வேடுவன் தலையசைத்தான். நெருப்பு சில தினங்களுக்குள் வேகமாக பரவி உக்கிரமாகி எரியத் துவங்கியது. சடசடப்பு ஒளி இரவில் பெரும் சப்தமாக கேட்டது. ஒரு இரவில் வேடுவர்கள் அவர்கள் தங்குவதற்கு வேறிடம் செல்லலாம் என்றபோது காந்தாரி மருத்துவளாக, நெருப்பின் திசை நோக்கி நாம் முன் நடந்து செல்லலாம் என்றாள். திருதராஷ்டிரன் அவள் ஆசையை உணர்ந்து விட்டான். அவர்களுக்கு முன்பாக தனியாக அவன் நடந்து சென்றான். பெண்கள் இருவரும் வேறு பாதையில் நெருப்பினை எதிர்கொள்ள முன் நடந்தார்கள். சஞ்சயனால் தாழ முடியவில்லை. நெருப்பு நெருங்கி வந்து 3 முதியவர்களையும் பற்றி கொண்டது. சஞ்சயனை வேடுவர்கள் பிடித்து கொண்டு விட்டார்கள். தன் கண் முன்னாலே அஸ்தினாபுரத்து அரசனும் 2 முதிய அரசிகளும் நெருப்பில் எரிந்து அடையாளமற்று போன துக்கம் தாளாது சஞ்சயன் புலம்பியவனாக வெளியேறி போனான். பனி உறைந்த குகைகளின் உள்ளே சஞ்சயன் யாவும் கடந்து உறைந்து விட்டான் என சொல்லிய துறவி ஒருவனை கண்டேன். அவன் வடக்கே மலையின் மிக உயரத்தில் பனி மூடிய குகைகள் எண்ணற்று இருப்பதாகவும் அதில் ஒரு மனிதன் பனியால் மூழ்கடிக்கப்பட்டவனாக இப்போதும் இமைகள் திறவாது ஒடுங்கி இருப்பதாகவும் அவன் விழித்து எழும் நாளில் பனி தானே உடைபட்டு விடும் என்றான். சஞ்சயன் சூரியனுக்கு வெகு தொலைவில் போய்விட்டான். ஆனாலும் என்ன, அவனுக்கு சூரியனின் வாசம் நாசியில் ஏறிக்கொண்டேதானே இருக்கிறது. பனியின் பெரும் நிசப்தமென ஒடுங்கிவிட்ட சஞ்சயனை காண நான் வடக்கு மலையின் உயரத்திற்கு பயணிக்க ஆயத்தமானவன் ஆனேன். எண்ணிக்கையற்ற கதவுகளின் வழியேயும்
மனிதர்களின் ஊடேயும் காட்சிகள் குரல்கள் வழியிலும் அலைந்து திரிந்து என உருமாறி இருந்ததை பணியில்தான் கண்டேன். அதில் நான் முதியவன் என்ற உருவில் இருந்ததன் பிரதிபலிப்பு கண்டவனாக என் பயணத்தின் நாளில் நான் யுவனாக இருந்ததை நினைவு கொண்டேன். பனிமலை மிக நீண்டதாக இருந்தது. வெண் பொழிவுகளால் எங்கும் மங்கிய வெளிச்சமே மீதமிருந்தது. நான் எதை தேடி அலைந்தேன் என புரியவே இல்லை. நான் சந்தித்த மனிதர்களின் வழி நான் என்னை பிரதிபலித்தபடியேதான் போகிறேனா என்ன? என் குழப்பங்களும் தெளிவும் மற்றவர் வழியே கடத்தப்பட்டு விடுகிறதா? நான் எதன் பொருட்டாக அலைவுறுகிறேன்? எனது பயணம் காட்சிகளின் உள் அடுக்கின் வழி என்னை சிதற செய்தபடி நானே என்னை பார்த்து கொள்ள செய்தது. நான் பனிமலையின் மீதேற மூச்சு வாங்கியது. மிக மெதுவாக நடந்த பாதையின் சரிவில் சில ஆடுகள் மேய்ந்து கொண்டிருந்தன. மூப்பின் தயக்கம் என்னையும் பற்றி கொண்டே இருந்தது. கதையின் அடுத்த அத்தியாயம் தொல் சடங்கு. அஸ்வமேத யாகம் செய்வதென முடிவானது. அஸ்வமேத யாகத்திற்கான குதிரையை தேர்வு செய்வதை சகாதேவன் ஏற்றுக்கொண்டு விட்டான். அவன் குதிரைகளின் சுழி சுத்தம் பார்த்து ஒரு குதிரையை தேர்வு செய்தான். குருசேத்திர யுத்தத்தால் ஏற்பட்ட பொருள் இழப்பை ஈடு செய்வதற்கு அஸ்வமேத யாகத்தை விட்டால் வேறு வழியில்லை என யுதிஷ்டன் அறிந்துவிட்டான். குதிரை சுற்றி வரும் தேசங்களில் எல்லாம் பொன்னும் பொருளும் தங்களை வந்து சேரும். ஆனால் யாகம் தொடங்குவதற்கான யாக பொருட்களுக்கு தேவையான சொர்ணங்களை பெற்றிட வடதிசை போய் வந்தான் அர்ஜுனன். அஸ்வமேத யாகத்தில் சுற்றி வரும் குதிரையானது ஒரு வான் மண்டலத்தின் விண்மீனைப் போல தனியே அலைந்தபடி எவர் தடையும் இன்றி செல்வதாக இருக்கும். குதிரையோடு 400 வீரர்கள் உடன் சுற்றி வருவார்கள். யாக முடிவில் குதிரையை பலி கொடுத்து அதன் உதிரமானது பெருகும்போது உலகின் எல்லா இரகசிய சக்திகளும் பீரிடுவதாகவே உணர்ந்தார்கள். அஸ்வமேத யாகம் துவங்கும் நாளில் எந்த அரசன் யாகத்தை துவங்குகிறானோ அவனது சபையில் 11 கதையாளர்கள் முடிவற்ற கதையினை சொல்ல துவங்குவார்கள். குதிரை தேசத்தினை சுற்றி வரும் 1 ஆண்டு காலமும் அவர்கள் இடைவிடாது கதையை சுருள செய்தபடி இருப்பார்கள். வழியில் ஏதாவது தேசத்தில் குதிரையை எந்த அரசனாவது நிறுத்தி பிடித்து கொண்டால் குதிரை பிடிபட்டது போல கதை சொல்லுதல் நிறுத்தி வைக்கப்பட்டுவிடும். வெளியே சுற்றி அலையும் குதிரையும் நாவில் சுழன்று வரும் கதையும் வேறு வேறல்ல, இரண்டும் ஒன்றே என அறியப்பட்டது. பிடிபட்ட குதிரையை மீட்பதற்காக அரசன் செல்வான். குதிரையை மீட்டதும் திரும்பவும் கதை சொல்ல துவங்குவார்கள். கதைகள் ஒரு வளையத்தில் இருந்து மறு வளையமாக முடிவற்ற சுழல் சங்கிலி வடிவினை கொண்டதாக இருக்கும். அஸ்வமேத குதிரை நாட்டை வென்று வருவதையும் கூட கதையாளன் தனது கதையின் பகுதியாக்கி விடுவான். சுற்றி வரும் குதிரை யாகம் நடக்கும் மைதானத்தின் வெளியே பலியிடப்படும் பீடத்திற்கு அருகே கொண்டு சேர்க்கப்படும். யாகத்தில் குதிரையை மட்டும் தனியே பலியிடுவது சம்பிரதாயமில்லை. அதனால் குதிரையோடு கூட 48 வகை மிருகங்களும் பலியிடப்படுகின்றன. நாய், பூனை, கழுதை, கோவேறு, செந்நாய், நரி, கீரி, பறவை என்ற வேறு வேறு விலங்குகள் ஜோடிகளாக பிடிக்கப்பட்டு வெட்டுவான் களத்தில் கட்டப்பட்டிருந்தன. பகலும் இரவும் அவை ஒரு வட்டத்திற்குள் சுற்றி வந்து கொண்டிருந்தன. பலி குதிரையை கொண்டு வந்ததும் ருத்ர பலியை செய்ய முற்படுபவன் அங்கே முதற்பலியாகும் நாய் ஒன்றிற்கு நெற்றியில் செங்குளம்பால் 3வது கண்ணை வைத்து அதனை பூஜித்து பலியிட செய்வான். நாயின் குருதி பீரிட்டு தெறிக்கும். பின்பு 48 வகை விலங்குகளும் கழுத்தறுக்கப்பட்டு குருதி வடிக்கப்படும். எங்கும் இரத்த வாசனை கசிந்து பெருகி நீளும். குதிரையின் கழுத்தை துண்டிப்பவர்கள் அது முற்றாக உயிரை விட்டுவிடாதபடி குற்றுயிராக அறுத்து வீழ்த்தி விடுவார்கள். குருதி பெருக வீழ்ந்து கிடக்கும் குதிரையின் குருதியினை பதவியேற்று மகா சக்கரவர்த்தியாகும் அரசன் பருக வேண்டியதிருக்கும். யுதிஷ்டன் அதுபோலவே குதிரையின் குருதியை உதட்டில் பருகினான். அவன் உடலெங்கும் மிருக ரத்தம் பூசப்பட்டது. இந்த அஸ்வபலி சடங்கின் சாந்தி காரியங்களை சகோதரர்களும் செய்தார்கள். பட்டத்து அரசிக்கு பின்பு அவளுக்கு அடுத்த நிலை பெண்களும் அரசனின் உதிர வழிகளும் இதே குருதி சடங்கினை செய்தார்கள். குதிரையின் குருதியானது உலகின் வெல்ல முடியாத சக்திகள் யாவையும் கொண்டு வந்து சேர்க்கும் என நம்பினார்கள். தொல்குடிகளின் சடங்குகளில் பிரதானமாக இருந்த குதிரை பலியாக வடிவிற்கே வந்து சேர்ந்திருந்தது. யுதிஷ்டன் தன்னை மகா சக்கரவர்த்தியாக்கி கொள்ள குதிரையின் குருதியை தன் உதடுகள் புசிக்க செய்தான். உடலெங்கும் இரத்தப்பூச்சு கொண்ட சகோதரர்கள் தங்கள் வெற்றியை கொண்டாட மதுவருந்தி அதை மாமிசங்களை புசித்தனர்.
தேசங்களும் பொருட்களும் மிதமிஞ்சிய செல்வங்களும் அவர்களிடம் இந்த யாகத்தால் வந்து நிரம்பின. கதையின் அடுத்த அத்தியாயம் பணியேற்றம். முதுமை பற்றி அறியாத மனிதர்கள் என உலகில் எவரும் இல்லை என கடந்த காற்று சொல்கிறது. வசுதேவ கிருஷ்ணனும் கூட முதியவனாகிவிட்டான். காலம் அவனையும் உருமாற்றி விட்டது. தனது பிள்ளைகளும் அவர்களின் பிள்ளைகளும் பெருகி வளர்ந்து விட்டார்கள். நகரில் துர்சொப்பனங்கள் அரும்ப துவங்கியிருந்தன. உட்பகை வளர்ந்த விருஷ்ணிகள் தங்களுக்குள் அடித்துக்கொண்டு இறந்து கொண்டிருந்தார்கள். விருஷ்ணிகளின் தேசம் சிதைவுறப் போகிறது என்பதை உணர்ந்த வசுதேவ கிருஷ்ணன் அவர்கள் வெளியேறி துவாரகையை விட்டு வேறு இடத்தில் இருக்க செய்திட முயன்றான். யாவரும் கடல் தெய்வத்தின் விழாவிற்காக வெளியேறி சென்றார்கள். வசுதேவ கிருஷ்ணன் மனம் பின்னோக்கி நகர்ந்து கொண்டே இருந்தது. துர்வாசர் தனது அரண்மனைக்கு வந்த நாளில் தானும் தன் மனைவியும் விருந்து உபசாரம் செய்தபோது எல்லோர் வீட்டிலும் ஒரே வகை விருந்துதானா என கோபித்த துர்வாசர் கிருஷ்ணனையும் அவன் மனைவியையும் ஆடைகளை இழக்க செய்துவிட்டு கிருஷ்ணனை விருந்திற்கு செய்த பால் பாயசத்தை உடல் தெரியாமல் பூசியும் அவர் மனைவியை உடலெங்கும் வெண்ணெய் சாத்தியும் வீதி வீதியாக சுற்றி அலைந்து வர சொன்னார். கிருஷ்ணன் தன் உடலெங்கும் பாயசமும் அவன் மனைவி வெண்ணெய் சாத்தியவளாகவும் துவாரகையின் வீதி வீதியாக நடந்து அலைந்தார்கள். யாருக்கும் தங்கள் தேசாதிபதி ஏன் இப்படி போகிறார் என புரியவே இல்லை. அரண்மனை திரும்பிய வசுதேவ கிருஷ்ணனின் மனதை அறிந்த துர்வாசர் தான் அவமதிக்க நினைத்ததை ஒரு பெருமிதம் போல நீங்கள் எடுத்துக்கொண்டதால் ஸ்ரீயே உன் உடலில் இனி எந்த இடமும் நோவும் வேதனையும் அற்றது என்றார். கிருஷ்ணனிடம் உன் உடல் எந்த அஸ்திரத்தாலும் ஊடுருவப்பட முடியாதது என்றார். அப்போது துர்வாசரின் சீடன் ஒருவன் கிருஷ்ணனின் பாதம் மட்டும் பாயச பூச்சில்லை என்றதும் சினந்த துர்வாசர் உன் பாதம் மட்டுமே இனி மரணத்தின் நாவு தீண்டும் இடமாகும் என்றவராகி போனார். வசுதேவ கிருஷ்ணன் தனது பாதங்கள் பெண்களைப் போல வசீகரம் உடையவை என கோபிகா ஸ்திரீகள் சொல்லியதையும் நினைவு கொண்டவராக இருந்தார். விருஷ்ணிகளின் உட்பகை புரையோடி இருந்தது. வசுதேவ கிருஷ்ணனைப் போலவே தோற்றமும் மயிலிறகும் கிரீடமும் புல்லாங்குழலும் கொண்டதொரு யாதவ கிருஷ்ணன் ஒருவன் இருந்தான். அவன் தானே வசுதேவன் என சொல்லியபடி அலைந்து திரிந்தான். ஸ்ரீகிருஷ்ணனால் அதை தாழ முடியவில்லை. தனது உருவினை பகடி செய்யும் அவனை நேர் யுத்தம் செய்து கொன்றான். வசுதேவனின் குடும்பமே உட்பகை உடையதாகி இருந்தது. தனது இரத்த உறவில் கிளை பிரிந்த சகோதரன் ஐரா என்பவன் வசுதேவ கிருஷ்ணனின் கடைசி நாளுக்காக காத்து கொண்டே இருந்தான். நீண்ட நாட்களுக்குப் பிறகு வசுதேவ கிருஷ்ணன் நதிக்கரையோர மரங்களை நோக்கி சென்றான். நிழல் எப்போதும் போல குளிர்ச்சி ததும்ப இருந்தது. தான் அறியாமல் அதனடியில் படுத்து கொண்டான். காத்து கொண்டே இருந்த ஐராவின் அம்பு கிருஷ்ணனின் பாதத்தினை குறிவைத்து எய்யப்பட்டது. பின்பு கிருஷ்ணன் விழித்து கொள்ளவே இல்லை. ஐரா எங்கோ ஓடி ஒளிந்து விட்டான். தேசமெங்கும் வசுதேவ கிருஷ்ணன் இறந்த துக்கம் பெருகியபடி இருந்தது. இனி கட்டுப்பாடு இல்லை என்பதை அறிந்த கள்வர்கள் தேசம் புகுந்து திருடி கொள்ளையிட்டார்கள். துக்கத்தை விடவும் பயமும் குழப்பமும் நகரில் பெருகியது. எங்கிருந்து வருகிறார்கள் என அறியாது கள்வர்கள் நகரில் பிரவேசித்து அலைந்து கொண்டிருந்தார்கள். ஸ்திரீகளின் பலவீன குரல் எங்கும் வெளிப்பட்டது. அர்ச்சுனனை அழைத்து வரப் போயிருந்தார்கள். தனது தாய் மாமனும் சகாவுமான கிருஷ்ணனும் உலகை துறந்து போனான் என்ற துக்கம் மீறிட துவாரகை வந்த அர்ச்சுனன் தனது மன துக்கத்தை அடக்கியவனாக பெண்களை ஆறுதல் படுத்தி கொண்டிருந்தான். துவாரகை நகரம் தன் இயல்பினை மாற்றிக்கொண்டு விட்டது. அதன் கொண்டாட்டங்கள் யாவும் முடுங்கிவிட்டன. நீண்ட வீதிகளில் நடமாடுபவர்களும் குறைந்து போயினர். பசுக்கள் மேய்ப்பவர்கள் இன்றி இடையறாது சப்தித்து ஓய்ந்தன. தேசம் விட்டு வேறு இடம் நோக்கி போகின்றவர்கள் புறப்பட துவங்கியிருந்தனர். துவாரகையின் காற்றையும் அதன் பால் ருசியையும் பிரிந்து போகிற துக்கம் மீறிட அவர்கள் பின்னிரவில் தத்தமது கால்நடைகளோடு தொலைநோக்கி நீளும் பாதைகளில் பயணம் செய்து கொண்டிருந்தார்கள். ஊரை பிரிந்து போகும் நாளில் வீடுகளில் அணைக்காமல் விட்ட அக்னி தனியே எரிந்து கொண்டிருந்தது. நீண்ட நாட்களுக்குப் பிறகு துவாரகையின் அரண்மனையில் தனது தாய்மாமனும் மைத்துனனும் ஆன கிருஷ்ணன் இல்லாமல் அர்ச்சுனன் துயரம் பீடிக்க தனித்திருந்தான். இனி கிருஷ்ணன் திரும்பி வரப்போவதில்லை என்ற துக்கமே தன்னை வேதனையோடு வதைப்பதாக இருந்தது. சிநேகமும் சகபாவமும் ருசியும் கொண்ட பிரிய நண்பனை இழந்த வலி உடலினை நடுக்கமுற செய்து கொண்டே இருந்தது. அர்ச்சுனன் கிருஷ்ணனை தனது பிரதிபிம்பம் போலவே அறிந்து வந்திருந்தான். இதே நகரின் புற வெளியில் குதிரைகளை விடுத்தபடி அவர்கள் பெண்களின் லாவண்யம் பற்றி பரிகசித்து பேசிய நாட்களும் தனது சொந்த சகோதரியின் மேல் மயில் கொண்ட அர்ச்சுனனை காதலின் உற்சாகியாக்கிய கிருஷ்ணனை
அவன் பிரிந்துவிட்டதன் துக்கம் கூடிக்கொண்டிருந்தது. அர்ஜுனன் அரண்மனையை விட்டு வெளியேறி வந்தான். கிருஷ்ணனுக்கு பிரியமான குதிரைகளில் ஒன்றான நீலவேணி தயாராக நின்று கொண்டிருந்தது. அது நடையசைவிலேயே வந்திருப்பது தனது எஜமானன் அல்ல எனக் கண்டு திரும்பியது. இனி கிருஷ்ணன் வரமாட்டான் என அறியாத குதிரை முன் அர்ஜுனன் நிர்கதியற்றவனாக நின்றான். 8 மனைவிகளும் 5 பிள்ளைகளும் கொண்ட கிருஷ்ணன் தன்னை வாலிபத்திலே நிறுத்தி கொண்டு விட்டவனாகத்தானே இருந்தான். முதுமையின் ரேகைகள் அவனையும் பற்றி கொண்டதே என தனித்து புலம்பி திரிந்தான் அர்ஜுனன். சிதைக்கு ஏற்பாடாகி இருந்தது. நெருப்பின் தழல் உயரும் போது கிருஷ்ணரின் பிரிய மனைவிகள் அர்ஜுனன் எதிரிலே சிதைக்குள் பிரவேசித்தார்கள். 7ஆம் நாள் வரை காத்திருந்த அர்ஜுனன் மீதமிருந்த ஸ்திரீகளையும் குழந்தைகளையும் பணியாட்களையும் அழைத்து கொண்டவனாக அஸ்தினாபுரம் நோக்கி புறப்பட்டான். யாருமற்ற கிராமங்களை கடந்து போகும்போது முற்றிய தானியங்கள் அறுப்பாரின்றி விளைந்திருந்தன. தனி வெளிகளில் அவர்கள் நடந்து செல்லும்போது கள்வர்கள் கூட்டம் ஒன்று சேர்ந்து அர்ஜுனனை எதிர்கொண்டார்கள். முதிய அர்ஜுனன் தனது காண்டீபத்தை பிரயோகிக்க இயலாதவனானான். ஸ்திரீகளை தூக்கிப்போன கள்வர்கள் கூக்குரலிட்டனர். பெண்களின் அலறல் சப்தம் நீண்டது. தன்னோடு வந்தவர்களில் பலரும் கண் எதிரிலே தூக்கி செல்லப்படுவதன் இயலாமையை தாளாது வருந்திய அர்ஜுனன் உரத்து சப்தமிட்டான். கள்வர்கள் நெருப்பிட்டு ரதங்களை எரித்தனர். வஸ்திரங்கள் எரிந்தன. துவாரகையிலிருந்து கொண்டு செல்லப்பட்ட வைரங்களும் முத்துக்களும் பரல்களும் கள்வர்கள் வசமாகின. அர்ஜுனன் மிஞ்சிய சொற்ப மனிதர்களோடு தன் நாடு வந்து சேர்ந்தபோது முதுமை தன்னையும் கவ்வி பற்றி கொண்டதனை அறிந்தான். யாவும் கடந்து கைவசம் மீறி போய்விட்டிருந்தது. வெற்றியின் பாதையில் மட்டுமே நடந்து பழகியிருந்த அர்ஜுனன் அவமதிப்பின் வடுக்களும் ரணமும் ஆறாதவனாக அஸ்தினாபுரத்தில் தனித்திருக்கும் காலமும் கூடியது. பின்பு துவாரகை என்ற நகரம் கடல் கொண்டு மூழ்கிப் போனதாக ஒற்றர்கள் வந்து சொல்லிய நாளில் அர்ஜுனன் தனக்குள்ளே ஒடுங்கியிருந்தான். இப்பகுதி இத்துடன் நிறைவடைகிறது. கதையின் அத்தியாயங்களை தொடர்ந்து கேட்க ஸ்ரீமதி செல்லம்மாள் வலையொலி அலைவரிசையை பதிவு செய்யுங்கள். செல்லம்மாள் தொடர்வாள். நன்றி, வணக்கம்.